47வது சென்னை புத்தக கண்காட்சியில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா கே வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் எழுதிய தமிழர் தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களின் அரங்காய் எண் 25 பன்மை வெளியீட்டகத்தின் நூலரங்கம் அமைந்துள்ளது. புத்தக திருவிழா நடைபெறும் நாள் ஜனவரி 3 முதல் 21 வரை. இடம் நந்தனம் முயம்சிய மைதானம், சென்னை. அறிவை விரிவு செய்வோம், அனைவரும் வாரீர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற பாவேந்தரின் வரிகளை உரித்தாக்கி இந்தியாவில் இனத்தாயகங்கள் காலனிகள் என்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு தோழர் பேமா எழுதிய இந்த நூலை வெளியிடுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அதிலும் முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தோழர் அருணபாரதி அவர்கள் அழைத்து இதை குறித்து நிகழ்வை குறித்து சொல்லும் போது எனக்கு சட்டென்று நினைவுக்கு வந்தது. தோழர் பேமா அவர்கள் ஒரு பேட்டியில் பேசும்போது, நாங்கள் பேசுவதும் நாங்கள் 50 ஆண்டு கால எங்களுடைய இந்த வாழ்வு என்பதும் உங்களை போன்ற இளையோரின் வாயிலாக இந்த சமூகத்துக்கு கடத்தப்படும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார். அவருடைய 50 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் பாதிக்கும் மேலாகத்தான் என் வயதே இருக்கிறது. இருந்தாலும் என்னை அழைத்து இதை நீங்கள் வெளியிடுங்கள் என்று அவர் சொன்னபோது மெய் செலுத்து போனேன். இந்த புத்தகம் முழுமையாக முக்கியமான கட்டுரைகளினுடைய தொகுப்பாக இருக்கிறது. இந்தியாவில் இனத்தாயகங்கள் காலனிகள். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பை நாம் பார்க்கின்ற போது இந்தியாவில் இனத்தாயகங்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய ஒரு ஒன்றியமாக இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இனத்தாயகங்கள் என்பது ஒரு பொருள் புரிகிறது. எனில் ஐயா அடுத்த வார்த்தை எழுதியிருக்கிறார், காலனிகள் என்ற வார்த்தை எழுதியிருக்கிறார். எனில் இந்தியாவில் எந்த காலனி இருக்கிறது? பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசுக்கு கீழாக இந்தியா இருந்தபோது இந்தியா பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு கீழ் இருக்கிறது என்ற வாதம் வைக்கப்பட்டது. அதில் ஒரு பொருள் இருந்தது. எனில் இந்தியாவில் இருக்கக்கூடிய காலனிகள் என்றால் அவர் எதை குறிப்பிடுகிறார் என்ற ஒரு பேரார்வம் நம்மை இந்த புத்தகத்தை படிக்க தூண்டுகிறது. குறிப்பாக அந்த கட்டுரை எடுத்து படிக்கின்ற போது இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய பல்வேறு மொழியை பேசிக் கொண்டிருந்த மக்கள் என்று எப்படி இந்திக்காரர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இந்தி தேசியம்தான் இந்திய தேசியமாக மாறி இந்திய ஒன்றியத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது எப்படி என்று விளக்கமாக எளிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் எழுதியிருக்கிறார் ஐயா தோழர் பேமா அவர்கள். இதில் அதை பற்றி மட்டும் பேசவில்லை. இங்கு வடவர் எதிர்ப்பை நாம் எப்படி கை கொள்ள வேண்டும் என்று பேசியிருக்கிறார். வடவர் எதிர்ப்பையும் தாண்டி கார்ப்பரேட்டுகளினுடைய கைகளுக்கு எப்படி தமிழர்களுடைய நிலங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். இதில் குறிப்பாக சொல்ல போனால் அதானிகளையும் அம்பானிகளையும் எப்படி இங்கு இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் வளர்த்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு நிகழ்கால சாட்சிகளை, உதாரணங்களை, எடுத்துக்காட்டுகளை வைத்திருக்கிறார் ஐயா பேமா. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிக்கு வருவதை ஒட்டி ஒருவர் சொல்லும் போது, ஐயா அவர்களோடு எல்லா கருத்திலும் ஒத்து போக முடியுமா? அவர் ஒரு கருத்தியல் ரீதியாக இயங்குகிறார். அப்படி அல்ல, எல்லா கருத்தோடும் எல்லாரோடும் எப்போதும் ஒத்து போக முடியாது. அவர் இதை சொல்லிவிட்டார், அவர் தமிழ் இந்து என்று பேசிவிட்டார் என்று. நான் வரும்போது ஒரு செய்தி போட்டுட்டு வந்தேன், நீங்க பார்த்திருப்பீங்க. சனாதன பொங்கல் விழாவில் திமுக எம்எல்ஏ சாக்கோட் என்பவர்கள் பங்கேற்பு. சமத்துவ பொங்கல் விழாவும் நடக்கிறது, சனாதன பொங்கல் விழாவும் நடக்கிறது. எனவே நாம் கருத்தியல் ரீதியாக எந்த தளத்தில் மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கிறார்கள், மாநில உரிமையையும் மொழி உரிமையையும் எங்கு அவர்கள் முன்னெடுத்து வைக்கிறார்கள் என்ற பார்வையின் அடிப்படையில் நாம் இணைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுதான் நமக்கு தேவையானதும் கூட.
இதில் அவர் சொல்ல வந்த ஒரு கருத்தை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். சமீபத்திய ஒரு கருத்தும் கூட அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்தியாவினுடைய பெருமுதலாளியான, உலகத்தில் பல நாடுகளில் பல பாட்டாளி வர்க்க மக்கள் அதானிக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருந்த நேரங்களில் இந்தியாவையே அதிரச் செய்த, உலகத்தையே அதிரச் செய்த ஹிண்டன்பர்க் அறிக்கை அதானிக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் அதானி உங்கள் நண்பரா, அதானிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்று மோடியை நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி இந்தியாவே அதானிக்கு எதிரான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருந்த ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய 42,000 கோடி முதலீடு என்று தமிழ்நாட்டை வந்தடைந்திருக்கிறது. நாம் இங்கே எழுப்ப வேண்டிய கேள்வி என்னவென்றால், உடனடியாக இதற்கு என்ன பதில் கொடுத்தார்கள் என்றால், தொழில் வேறு, அரசியல் வேறு. அதானி இசம் வேறு, நாங்கள் அதானி இசத்தை எதிர்க்கிறோம், அதானி எதிர்க்கவில்லை. இப்படித்தான் அவர்கள் பேசுவார்கள். அது இயல்பான ஒன்றுதான். ஆனால் இதற்கு முன்னாடியும் அதானியினுடைய முதலீடுகள் இங்கு தமிழகத்தை வந்திருக்கிறது. அவர் இருந்திருக்கிறார், போயிருக்கிறார், எல்லாம் சரி. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அதை தவிர்த்திருக்கலாமே என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கும் போதும் கூட அது இங்கு மடைமாற்றப்படுகிறது. இதில் அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார், அதானியிடமும் அம்பானியிடமும் நீங்கள் தொழில் செய்வது என்பது உங்கள் நிலங்களை விற்பதற்கு சமம் என்கிறார். நீங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பிற்காக அவர்கள் இங்கு வருவது கிடையாது. அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய நிலங்களை பிடுங்க பார்க்கிறார்கள். உங்கள் நிலத்தின் மீதான உரிமை அவர்களிடம் பறிக்கப்படுகிறது, அவர்களிடம் ஒப்பளிக்கப்படுகிறது என்கிறார் ஐயா பேமா. அது ஒரு வகையில் உண்மையும் கூட. இன்று வரைக்கும் அதற்கான சாட்சியங்கள், இன்று வரைக்கும் அதற்கான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சமீபத்தில் அறப்போர் இயக்கத்தின் ஜெயராம் அவர்களிடம் ஒரு நேர்காணல் எடுத்திருந்தேன். அந்த நேர்காணலில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, நிலக்கரி இறக்குமதி தொடர்பான ஊழலில் 3000 கோடிக்கும் அதிகமான ஊழல் செய்திருக்கிறார் அதானி அவர்கள். அதற்கு அன்றைய ஆளுங்கட்சி துணை போய் இருக்கிறது, நடவடிக்கை எடுக்க சொல்லி அன்றைய ஆளுநரிடம் அவர் மனு அளித்திருக்கிறார். இன்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு அமர்ந்த பிறகு அறப்போர் இயக்கத்தின் சார்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதானி மீது புகார் கொடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒரு முதல் தகவல் அறிக்கையாவது பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்னும் அதானி மீது ஒரு சிறு அசைவை கூட இந்த அரசு எடுக்கவில்லை. எனில் ஐயா பேமா சொல்வதை போல மாநில கட்சிகளும் கார்ப்பரேட் முதலாளிகளிடம் விலை போகிவிட்டனவா என்ற கேள்வி எழுப்புகிறார். அது தர்க்க ரீதியான கேள்விதான். மாநில கட்சிகள் மூலமாக தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை பற்றி யாரும் குறை கூறவில்லை. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட பல விடயங்களில் முதன்மையாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் பெருமை கொள்கிறோம். ஆனால் அந்த வளர்ச்சி போதுமா? அந்த பெருமிதம் மட்டும் போதுமா? நம்மிடம் இருக்கக்கூடிய நிலங்களையும் வளங்களையும் சுரண்டக்கூடிய கார்ப்பரேட்டுகள் இன்னும் இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் காலனிகளை மறைமுகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிறார். அப்படித்தான் அந்த காலனி என்கிற வார்த்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அட்டைப்படம் மிகச்சிறப்பான அட்டைப்படம். பல்வேறு விதமான மொழியை பேசிக் கொண்டிருந்த மக்கள் வட இந்தியாவில் இன்று ஒரே மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்கள் தாய்மொழியே மறந்து விட்டார்கள். தமிழர்களுக்கு மட்டும்தான் ஒரு பெருமிதம் உண்டு. நம்முடைய மொழி பெயரும் நம்முடைய தாயக பெயரும் நம்முடைய இனப்பெயரும் ஒருங்கே அமைந்திருக்கிறது. இது வேறு யாருக்கும் கிட்டிராத ஒரு பேரு. அதையும் ஐயா குறிப்பிடுகிறார். எனில் அதை அழிக்கக்கூடிய வகையில், சிதைக்கக்கூடிய வகையில் மாநிலங்களை அளவிலும் தேசிய அளவிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முகமூடிகளை நாம் கிழித்தெறிய வேண்டும் என்கிறார். இங்குதான் பலரும் இடறுகின்ற ஒரு நேர்வும் நடந்து விடுகிறது. என்னென்றால் இதுல ரொம்ப அருமையா ஒரு கட்டுரையை குறிப்பிட்டிருப்பார். அந்த கட்டுரை முன்கூட்டியே படிச்சிருக்கிறேன். குடிவழி தேசியம் வழியாக நீங்கள் பேசுவது தமிழ் தேசியம் ஆகாது என்கிறார் ஐயா பேமா. மிக அருமையாக சொல்லியிருப்பார். இங்கு உங்களுடைய எதிர்ப்பு என்பது யாரை எதிர்த்து இருக்க வேண்டும்? இந்திய பார்ப்பனிய ஆரிய மேலாதிக்கத்தை எதிர்த்து நின்றதுதான் தமிழ் நிலம், தமிழ் பரப்பு. ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்றுதான் நாம் வரிகளையும் இலக்கியங்களையும் நம்மகத்தை வைத்திருக்கிறோம். என்னும்போது நம்முடைய எதிரி யார், நாம் யாரை எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும். அதில் வழி தவறி சாதி ரீதியிலாக பிளவுபட்டு நீங்கள் சென்றீர்கள், ஆனால் அது சாதி தேசியம் தான், தமிழ் தேசியம் அல்ல என்று நிறுவுகிறார்.
அதற்கான சாட்சியங்களை கூறுகிறார். அப்படியாக இருக்கும் பட்சத்தில் இந்த நூல் என்பது இந்தியாவில் இனத்தாயகங்கள் எப்படியாக சிதறுண்டு போயிருக்கிறது, எதன் அடிப்படையில் சிதறுண்டு போயிருக்கிறது, யார் கீழாக சிதறுண்டு போயிருக்கிறது, எப்படிப்பட்ட காலனிகள் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக தெள்ளத் தெளிவாக விளக்குகிறது. இந்த நூல் அனைவரும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு நூல். தமிழர்கள் மட்டுமல்ல, பல்வேறு தேசிய இனங்களைச் சேர்ந்த மக்களும் அவரவர்களுடைய தேசிய இனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அவரவருடைய தேசிய இனங்கள் தங்களுடைய உரிமைகளை நடுவண் அரசிடம் கொடுத்துவிடக் கூடாது என்றால் நாம் இவற்றை படித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தேர்தல் புறக்கணிப்பை பற்றி இறுதியில் கூறுகிறார். தேர்தல் புறக்கணிப்பின் மூலமாக எதை சாதிக்கப் போகிறேன் என்று கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒன்றை சொல்கிறேன். வெகுமக்கள் எழுச்சி போராட்டம் இந்த தேர்தல் புறக்கணிப்புக்கு இணையான ஒன்றுதான். வெகுமக்கள் எழுச்சி போராட்டம் தான் நாங்கள் நம்பக்கூடிய ஒன்று. அதுதான் ஜல்லிக்கட்டில் உரிமையை வாங்கி கொடுத்தது, அதுதான் ஸ்டெர்லைட்டில் போராட தூண்டியது, அதுதான் இன்று சிப்காட் மேல்மாவில் மக்களை எழுச்சி கொண்டு போராட வைத்திருக்கிறது, அதுதான் இன்று பரந்தூரில் மக்களை போராட கொண்டு செய்து கொண்டிருக்கிறது, அதுதான் எண்ணூரில் போராட செய்து கொண்டிருக்கிறது என்றால் வெகுமக்கள் எழுச்சி போராட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்கிறார். எனவே வெகுமக்கள் எழுச்சி போராட்டத்தின் மூலமாகவும் நீங்கள் அரசை பணிய வைக்க முடியும். அதற்கான உதாரணங்கள் கள யதார்த்தத்தில் நிரம்ப கிடக்கின்றன. எனில் வெகுமக்கள் எழுச்சி போராட்டத்தை கருத்தியல் தளத்தில் கொண்டு போய் சேர்த்து தமிழர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழர் தமிழ்நாடு என்ற கொள்கையில் பிசகாமல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா தோழர் பேமாவுடைய இந்த நூல் என்பது நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல், வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நூல், கருத்தியல் தளத்தில் விவாதங்களை உருவாக்க வேண்டிய ஒரு நூல், உருவாக்கக்கூடிய ஒரு நூல். அனைவரும் கட்டாயம் வாசிக்க வேண்டும். இதை வெளியிடுவதற்கான வாய்ப்பை வழங்கிய ஐயா தோழர் பேமா அவர்களுக்கும் தோழர் அருணபாரதி அவர்களுக்கும் நான் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய நண்பர்களே, தோழர்களே, தோழர் பேமா அவர்கள் தன்னுடைய தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டத்தில் எழுதுகிற கட்டுரைகளை தொகுத்து இந்தியாவில் இனத்தாயகங்கள், காலனிகள் என்கிற ஒரு புதிய சொல்லாடலை மட்டுமில்லாமல் அது ஒரு பெரும் தர்க்க செய்தியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள நூலாக இருக்கும் என்பதை தோழர் அருள்மொழிவர்மன் குறிப்பிட்டதைப் போல இன்று நடந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசியம் குறித்தான எதிராளிகளுக்கு ஒரு போர்வாளாக இருக்கும் என்பதிலே நமக்கு ஒரு கிஞ்சித்தும் ஐயமில்லை. குறிப்பாக நாம் குறைவானவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு கருத்தை நமக்குள் இருக்கின்றன. அப்படி இல்லை. தமிழகத்தினுடைய பெரும்பான்மையாக நாம் இருக்கிறோம், கருத்தாளர்களும் பெரும்பான்மையாக இருக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்துகிற ஆற்றல் என்பது மிக மிக குறைவாக இருப்பதுதான் திராவிட நண்பர்களுக்கும் இந்தியத்தை நம்புகிற நண்பர்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. அதை தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்தியல் தளத்தில் செயல்படக்கூடிய தலைவராக மதிப்புக்குரிய தோழர் பேமா அவர்கள் இருக்கிறார்கள். எந்த இடத்திலும் தர்க்கமாக பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். தர்க்கம் என்பது மார்க்சியத்தினுடைய அடிப்படையிலானது. அது தமிழிலும் உண்டு தர்க்கம் என்பது. அப்படியான பொருள்பட பேசக்கூடிய ஒரு தலைவர். இப்போது கூட தமிழிந்து என்கிற அந்த சொல் மிகப்பெரிய விவாதங்களை தொடங்கி வைத்திருக்கிறது. அதற்கு நிறைய பதட்டம் அடைகிறார்கள். பௌத்தம் இன்று வலுவாக இருக்கிறது. பௌத்தத்தினுடைய பின்னணி என்ன? அவர்களுடைய அரசியல் உண்மையாகவே பௌத்தத்தை தழுவியதாக இருக்கிறதா என்றால் அப்படியெல்லாம் இல்லை. அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பின்புலம் கொண்டதாக இருக்கிறது. ஆனால் நமக்கு தமிழ் தேசியம் என்று சொல்லக்கூடிய நமக்கான பின்புலங்கள் என்பது கிடையாது. இந்த மக்களை சார்ந்துதான் இருக்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்கிறது. வெளி அரசுகளை நம்பி வாழக்கூடிய தேசிய விடுதலை போராட்டம் சாத்தியமில்லாத ஒரு சூழலை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் நமக்கு எதிரான ஏவுகணைகளை வீசுகிறார்கள். ஆனால் அந்த ஏவுகணை என்பது வலுவானதாக இல்லை என்பதை அவர்களுடைய நூல்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிதான் திராவிடம் என்கிற ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனால் அவர்களே மீண்டும் மீண்டும் அதை மறுத்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த அரசு மாறுமானால் இந்த திராவிட கருத்தியல்
மீண்டும் பின்வாங்கப்படும். மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அந்த கருத்து முன்வைக்கப்படும். அதுதான் திராவிட மாடல் என்கிற ஒரு புதிய அரசியல். அதனுடைய தலைவராக பல்வேறு இயக்கங்கள் சார்ந்தவர்களெல்லாம் அது பின்னாடி திராவிட மாடலினுடைய அந்த அடைப்புக்குள், அந்த கூண்டுக்குள் அடைந்து கிடக்கிறார்கள். அதற்கு எதிராக நாம் களம் அமைத்து போராடுகிறோம். திராவிட மாடல் அல்ல, திராவிடமே என்று ஒன்று இல்லாத போது திராவிட மாடல் இப்படி என்று ஒன்று இருக்க முடியும்? அப்படியான ஒரு மோசமான ஒரு அரசியலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது முழுக்க முழுக்க திராவிட மாடல் என்பது இந்திய பெரு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் தன்னை சேவர்களாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வடிகாலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைதான் தோழர் பேமா அவர்கள் தன்னுடைய கண்ணோட்டத்தில் தொடர்ச்சியாக எழுதக்கூடிய கட்டுரைகள் வாயிலாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் தோழர் பேமா அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கண்காட்சியில் பேமா அவர்களும் வெங்கட்ராமன் அவர்களும் தொடர்ச்சியாக இந்த புத்தக கண்காட்சியில் தன்னுடைய நூல்களை கொண்டு வருகிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடைகள் தான் இருக்கின்றன தமிழ் தேசம் குறித்தான பேசுவதற்கான. அதுவும் பேசுவதற்கென்று ஒரு 2-3 கடைகள் தான் இருக்கின்றன. அதை தாண்டியும் கூட பல விதமான சமரசங்களோடு இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதை தொடர்ச்சியாக நாம் அந்த பயணத்தில் இருக்கிறோம். அதற்கான ஒரு அரசியல் தளத்திலும் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த இந்தியாவில் தேசிய தாயகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காலனிகள் என்கிற புது சொல் இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக, இந்திய ஆதிக்கம் மட்டுமல்ல இந்தியாவினுடைய அதிகார வெறிக்கு எதிராக போராடக்கூடிய தேசிய இயக்கங்கள் இன்று வலுவாக இந்தியா முழுக்க தன்னுடைய அடையாளங்களை மீட்டெடுக்கிற முயற்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு அந்த இடத்திலே ஒரு முதன்மை சக்தியாக இருக்கிறது என்பதை நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியாவிற்கும் இந்தி மொழிக்கும் வடமொழிக்கும் வடவருக்கும் ஒரு எதிர் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இனமாக தமிழர்களும் தமிழ் மொழியும் தமிழ் இனமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த நூல் நமக்கு தேவையான ஒரு போர்வாளாக கருதி இதை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்பதுதான் பன்மை வெளியீட்டு சார்பாகவும் அவர்கள் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் இன தாயகங்கள் காலனிகள் புத்தகம் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகத்தினை வாங்குவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன், பெற்றுக்கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்போதைய சூழலில் இளைஞர்கள் மாணவர்கள் இந்த கருத்தை ஆழமாக புரிந்து கொண்டு களத்திற்கு வர வேண்டிய சூழல் இருக்கிறது. வெள்ளைக்காரர்களை எதிர்த்து ஒட்டுமொத்த இந்தியாவில் அந்தந்த இனம் மொழி சேர்ந்த அந்தந்த தாயகங்களை ஒருங்கிணைத்து செயற்கையாக அதுவும் பீரங்கி முனையில் ஒருங்கிணைத்து இன்று இந்தியா ஒட்டுமொத்த அவரவர்களின் இன பண்பாடு இனம் மொழி அனைத்தையும் அழித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு மிகவும் நசுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் நாம் இனத்தையும் மொழியும் மீட்கக்கூடிய வகையில் இன்று நாம் தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை ஆயுதமாக ஏந்தி கருத்து போராட்டங்களை தமிழகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த தோழர்களே, இன்று தமிழ்நாட்டில் குடி தேசியம் என்ற கருத்தியல், அதுவும் தமிழ் தேசியத்தை தான் மாற்றி குடி தேசியம் என்ற கருத்தியலை முன்வைத்து பேசப்படுகிறது. அதில் தமிழ் தேசிய பேர் இயக்கம் மாற்று கருத்தை தெளிவாக முன்வைக்கிறது. குடி தேசியம் என்பது தமிழர் யார், நீ தமிழனா அப்படிங்கிற அடையாளப்படுத்துவதற்காக இன்றைக்கி பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு தமிழ் தேசிய பேர் இயக்கம் மாற்று கருத்தை ஒன்று வைக்கிறது. நவம்பர் 1, 1956 அதை மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட அந்நாளை நாம் வைத்துக்கொண்டு அதற்கு முன்பு இருந்தவர்களாம் தமிழர்கள். அதில் சிறு மதத்தவர்கள் இருக்கலாம், சிறு இனத்தவர்கள் இருக்கலாம். அவர்கள் தன்னை தமிழர்களாக அடையாளப்படுத்தி கொண்டால் அவர்களும் தமிழர்களே. ஆனால் 1956 நவம்பர் 1க்கு பிறகு வந்தவர்கள் அயலாரவர்களே. அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ச்சியாக கருத்துக்களை முன்னிறுத்தி சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் இவர்கள் தமிழர்கள் தான் என்று அடையாளப்படுத்துவதற்கு சாதியை குடியை மையப்படுத்தி வைப்பது மிகவும் தவறான ஒன்று. ஏன்னா சாதி பிரிவினை என்பது மனதில் இருக்கிறது. அது கரண்டு கம்பியை பிடிக்கிற மாதிரி, அது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைய வரைக்கும் அந்த தமிழ்நாட்டில் பற்றி எரியிற இடம் இந்த சாதி பிரச்சனை தான். தமிழகம் முழுவதும் ஓட்டு வங்கிக்காக சாதியை பயன்படுத்திக்கிறாங்க. அதை நாம் கரண்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறோம். அது சரி வராது. அதை தூக்கி எறிந்து விட்டு ஒட்டுமொத்த தமிழர்களாய் தமிழ் இனம் மொழிப்பற்றோடு நாம் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான விளக்கங்கள் தெளிவாக ஐயா பேமா அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். அடுத்ததாக
1938 அந்த வாக்கில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மாணவர்கள் மொழி போரை முன்னெடுத்து பல போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடத்தினார்கள். இன்று மொழியாக போராட வேண்டிய சூழல் போக ஒட்டுமொத்த வடநாட்டுக்காரர்கள் தமிழ்நாட்டில் உள்ளே குடிபெயர்ந்து விட்டார்கள். இப்போ வடநாட்டுக்காரர்கள் உள்ளே வந்து விட்டால் மொழி தானாக இந்தி மொழி உள்ளே வந்துடும். அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. நம்ம தமிழர்களே இன்றைக்கி எளிமையாக தமிழ் மொழியை நீக்கிவிட்டு அந்த வடநாட்டுக்காரர்கள்ட்ட இந்தி மொழி பேசுகிறாங்க, எளிமையாக பேசுகிறாங்க. அது ஒரு வியாபாரத்துக்காக இருந்தாலும் இருக்கட்டும், இல்லை அவங்கள்ட்ட பேசுவதற்காக இருந்தாலும் இருக்கட்டும், இன்றைக்கி பெரும்பான்மையாக அவங்களுடைய ஆதிக்கம் என்பது தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய தொழில் வணிகம் எல்லாமே இன்றைக்கி முடங்கி போயிடுச்சு. வணிகெல்லாம் பெரு வணிகத்திலேருந்து சிறு வணிகம் வரைக்கும் அவங்களுடைய கைக்கு போயிடுச்சு. ஒட்டுமொத்த தொழிலாளர்கள், தமிழ் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அசாமில் இருப்பது போல், அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிறது போல், மணிப்பூரில் இருப்பது போல் நாமும் இன்னர்லேண்ட் பர்மிட் முறை, உள் நுழைவு அனுமதி சீட்டு முறையை தமிழ் தேசிய பேரியக்கம் அழுத்தமாக தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகளும் உள்ளே இருக்கிறது. கட்டாயமாக மாணவர்கள், இளைஞர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து அடுத்த களத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு தமிழக மாணவர் முன்னணி சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.